உலக புகழ்பெற்ற மருத்துவர் மற்றும் நரம்பியல் விஞ்ஞானி ராபர்ட் லிவிங்ஸ்டன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1918 அக்டோபர் 9 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மாசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனில் வில்லியம் கே லிவிங்ஸ்டனுக்கும் ரூத் லிவிங்ஸ்டனுக்கும் மகனாக பிறக்கிறார் ராபர்ட் பர் லிவிங்ஸ்டன். இவர் கூட பிறந்தவங்க ஒரு பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு நியூரோ சர்ஜனா, அதாவது நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ராபர்ட் லிவிங்ஸ்டன் பிறந்ததிலிருந்தே இவருடைய அப்பா தன்னை போலவே ராபர்ட் லிவிங்ஸ்டனையும் மருத்துவம் படிக்க வைக்கணும்னு விரும்பி வந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1923 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ராபர்ட் லிவிங்ஸ்டனுக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ராபர்ட் லிவிங்ஸ்டன் அக்டோபரில் பிறந்திருந்தனால 1923 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ராபர்ட் லிவிங்ஸ்டனுக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த பாஸ்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ராபர்ட் லிவிங்ஸ்டன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே ராபர்ட் லிவிங்ஸ்டன் பள்ளி பாடங்களை முழு கவனத்தோட படித்து வந்தாங்க. பிறகு 1928 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் ராபர்ட் லிவிங்ஸ்டன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா ராபர்ட் லிவிங்ஸ்டனுடைய அப்பாவான வில்லியம் கே லிவிங்ஸ்டன் அவருக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஆரிகனில் இருக்கிற போர்ட்லாண்ட், அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஆரிகன் அதனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்ஜரியோடைய சேர்மன் அப்படின்ற பதவி கிடைக்குது. இதன் காரணமாக இவருடைய அப்பாவினுடைய இந்த பணியின் நிமித்தமாக இவருடைய குடும்பம் இந்த காலகட்டத்தில் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மாசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டன்ல இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஆரிகனில் இருக்கிற போர்ட்லாண்டுக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த போர்ட்லாண்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஆரிகன் அங்கே இவருடைய அப்பாவான வில்லியம் கே லிவிங்ஸ்டன் அந்த யூனிவர்சிட்டியோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்ஜரியோடைய சேர்மனாக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அதே போர்ட்லாண்ட்லேயே இருக்கக்கூடிய போர்ட்லாண்ட் ஹை ஸ்கூல் அங்கே இவருடைய அப்பா ராபர்ட் லிவிங்ஸ்டனை சேர்த்துறாங்க. ஸோ அங்கே சேர்ந்து 1928 ஆண்டிலிருந்து ராபர்ட் லிவிங்ஸ்டன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ராபர்ட் லிவிங்ஸ்டன் சயின்ஸில் அதிகமான ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. ஸோ அறிவியல் பாடங்களில் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அதுலேயும் பர்டிகுலராக பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, அதாவது உயிரியல், வேதியியல், விலங்கியல், இந்த 3 பாடங்களில் ராபர்ட் லிவிங்ஸ்டன் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. இதனாலே இவர் அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் சயின்ஸ் டிகிரி எடுத்து படிக்கணும் அப்படின்னு ராபர்ட் லிவிங்ஸ்டன் முடிவு செய்கிறாங்க. அதாவது ராபர்ட் லிவிங்ஸ்டனுடைய அப்பா ஒரு நியூரோ சர்ஜன், ஒரு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், அவர் ஒரு மருத்துவம் படித்தவர். ஸோ அவர் அவரை மாதிரியே ராபர்ட் லிவிங்ஸ்டனையும் இவர் கூட பிறந்த இன்னொரு பிரதரான கென்னத் இ லிவிங்ஸ்டன் அப்படின்ற இவருடைய பிரதர், ஸோ அந்த 2 பேரையும் மருத்துவம் படிக்க வைக்கணும்னு தான் விரும்பினாங்க. ஆனால் ராபர்ட் லிவிங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் இவர் சயின்ஸில் நிறைய ஆர்வம் காட்டினால இவர் பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்து படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இதுக்கிடையில் கரெக்டாக 1935 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் ராபர்ட் லிவிங்ஸ்டன் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த ஹை ஸ்கூல் இன் போர்ட்லாண்ட்லேருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே போர்ட்லாண்ட் ஹை ஸ்கூலில் ராபர்ட் லிவிங்ஸ்டன் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. ஸோ இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். அதை எடுத்து ராபர்ட் லிவிங்ஸ்டன் அடுத்த ஓராண்டு அதே அந்த போர்ட்லாண்ட் ஹை ஸ்கூல்லையே படிக்கிறாங்க. பின்னர் 1936 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் ராபர்ட் லிவிங்ஸ்டன் இவருடைய அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக இவருடைய அப்பா இவரை இந்த 1936 ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஆரிகனில் இருக்கிற போர்ட்லாண்டில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஸ்டான்ஃபர்டுக்கு இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டியில் இவரை சேர்த்துறாங்க. அந்த ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டியானது அஃபீஷியலாக லீலாண்ட் ஸ்டான்ஃபர்ட் ஜூனியர் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கு ஜாயின் பண்ணி 1936 ஆண்டிலிருந்து ராபர்ட் லிவிங்ஸ்டன் இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடியை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், பிஏ டிகிரி எடுத்து படித்து வந்தாங்க.
வந்தாங்க. அந்த சமயம் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து பயாலஜி, அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி இந்த 3 பாடங்களை தான் மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படித்து வந்தாங்க. அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இந்த பயாலஜி, அதேமாதிரி கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, அதுக்கப்புறமா ஃபிசிக்ஸ், அஸ்ட்ரானமி, ஜியாலஜி அப்படின்ற இது போன்ற அறிவியல் பாடங்களும் கூட அந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இருந்தது. ஸோ இவர் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இவர் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து தொடர்ச்சியாக அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை படித்து வந்தாங்க. இந்த நிலையில் 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரானது தொடங்கிறது. ஸோ இந்த 2ஆம் உலகப் போர் ஒரு பக்கம் வந்து தொடங்குது, இன்னொரு பக்கம் வந்து ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து தொடர்ச்சியாக இவருடைய கல்லூரி படிப்பை படித்து 1940ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 21 வயதில் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து அந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ டிகிரி வந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோடைய மெடிக்கல் ஸ்கூலான ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன், அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்டான்ஃபோர்ட் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அல்லது ஸ்டான்ஃபோர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அந்த ஒரு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் 1940ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணி இவர் வந்து மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து எம்டி டிகிரி, டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக மெடிக்கல் கரிக்குலமாக ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப நல்லா படித்து வந்தாங்க. கூடுதலாக ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து நியூராலஜி படித்தாங்க, நரம்பியல், அதுக்கப்புறமா சைக்கியாட்ரி மனநல மருத்துவம் படித்தாங்க, அதேமாதிரி பயோகெமிஸ்ட்ரி உயிர் வேதியியல் படித்தாங்க. இது போன்ற பாடங்களையும் ரொம்ப ஆர்வத்தோட ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து படித்து வந்தாங்க. பிறகு 1944ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 25 வயதில் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை முடிக்கிறாங்க அந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ல இருந்து. ஸோ குறிப்பாக வந்து ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து அந்த எம்டி டிகிரி டாக்டர் ஆஃப் மெடிசனை முடிச்சிடுறாங்க. இப்போ இவர் வந்து எம்டி டிகிரி முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அது வந்து மெடிக்கல் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு அழைக்கப்படும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே நோயாளிகளுக்கு ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து சிகிச்சை கொடுக்கணும். இது வந்து மெடிக்கல் ரெசிடென்சி அப்படின்னு அழைக்கப்படும். இந்த இன்டர்ன்ஷிப், ரெசிடென்சி ரெண்டையுமே முடிச்சாதான் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக இவர் வந்து அந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியை சார்ந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து இவர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்காகவும் ரெசிடென்சி பண்ணுறதுக்காகவும் ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் இந்த நிலையில் இதே 1944 காலகட்டத்தில் இந்த 2ஆம் உலகப் போரானது மிகவும் தீவிரம் எடுக்குது. அப்போ நிறைய பேர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தரப்பிலிருந்து போரில் பங்கேற்கிறதுக்கு அழைக்கப்பட்டாங்க. ஸோ இதன் காரணமாக ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு நேவி ரிசர்வ் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இவர் ஒரு நேவல் மெடிக்கல் ஆஃபீஸராக, அது வந்து நேவல் மெடிக்கல் ஆஃபீஸர் அல்லது நேவல் ரிசர்வ் ஆஃபீஸர், இந்த 2 பதவியும் ஒன்று தான். ஸோ அந்த பதவியில் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி ஹாஸ்பிட்டலில் பணிபுரிய தொடங்குறாங்க. அப்போ இவர் வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒக்கினாவா அப்படின்ற இடத்துக்கு அனுப்பப்படுறாங்க. அங்கே போய் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு நேவல் ரிசர்வ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில் தான் 1945 ஆகஸ்ட் இந்த காலகட்டத்திலெல்லாம் ஹிரோஷிமா, நாகசாகி ஜப்பானுடைய 2 நகரங்கள், அதன் மீது யுனைடெட் ஸ்டேட்ஸ் தரப்பிலிருந்து அணு ஆயுதம் ஏவப்பட்டது, நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரே நேரத்தில் இறந்து போனாங்க, நிறைய பேர் பாதிக்கப்படவும் செஞ்சாங்க அந்த அணு ஆயுத வெடிப்பினால். ஸோ இதை வந்து நேரில் கண்ட ராபர்ட் லிவிங்ஸ்டன், அதாவது இவர் ஜப்பானில் தான் இருக்கிறாங்க, அதனால் அங்கே இருக்கக்கூடிய மரண ஓலம், அங்கே இறந்தவர்களினுடைய உறவினர்கள், அந்த அணு ஆயுதத்தினால காயம்பட்டவங்க, ஸோ அவங்களெல்லாம் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து இந்த நியூக்ளியர் வெப்பன்லாம் போரில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு கோஷத்தை ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து எடுக்க தொடங்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து
ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து ஜப்பான்லேயே வந்து ஒர்க் பண்ணனால நடந்தது. இதுக்கப்புறம் அந்த 1945ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போர் வந்து முடிவடையுது. 1945ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போர் முடிவடைஞ்சிருந்தாலும் 1946ஆம் ஆண்டு தான் ஆர்மி நேவி எல்லாமே வந்து டிமொபைலைஸ் பண்ணப்பட்டது. ஸோ ராபர்ட் லிவிங்ஸ்டனும் 1946ஆம் ஆண்டு முழுமையாக வந்து போரிலிருந்து விலகி நேவியிலிருந்து அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு நேவல் ரிசர்வ் ஆஃபீஸர் அப்படின்ற பதவியிலிருந்து வெளியே வந்துடுறாங்க. இந்த காலகட்டத்தில் இவருக்கு வந்து பிராங்க் ஸ்டார் வந்து வழங்கப்பட்டிருந்தது. இது வந்து மிலிட்ரி ஒரு கௌரவம். ஸோ அதை வந்து இவர் பெற்றிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து போரிலிருந்து வந்ததுக்கு அப்புறமா ஜப்பான்ல இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஸ்டான்ஃபோர்டுக்கே மறுபடியும் போய் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை மறுபடியும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மெடிக்கல் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் அந்த போரில் பங்கேற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனால் போரிலிருந்து வந்த பிறகு மறுபடியும் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து மருத்துவர் ஆகிறதுக்கு உண்டான அந்த மெடிக்கல் ட்ரைனிங்கை இன்டர்ன்ஷிப்பும் ரெசிடென்சியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அதே 1946ஆம் ஆண்டு இவர் படித்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அதனுடைய ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இன் பெத்தாலஜியாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதாவது மருத்துவ பாடத்திட்டத்தில் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி, நியூராலஜி, மெட்டீரியா மெடிக்கல், கிளினிக்கல் மெடிசன், பயோகெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சர்ஜரி அப்படின்னு இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் பெத்தாலஜி நோயியல் இதை கற்பிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கற்பிப்பாளராக அந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இவர் படித்த யூனிவர்சிட்டியில் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அதாவது நோயியல் உதவி பேராசிரியராக இவர் வந்து பதவி உயர்வை பெறாங்க. நோயியல் அப்படின்றது பெத்தாலஜி அப்படின்னா நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயின் தன்மைகள், அந்த நோயின் தன்மைகளால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்கள் அவைகள் குறித்தெல்லாம் படிக்கிறது பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது. ஸோ அந்த பாடத்தை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து இருந்து வந்தாங்க. அதுக்கப்புறமா 1948ஆம் ஆண்டு ராபர்ட் லிவிங்ஸ்டனுக்கு வந்து அதே கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலிஸ் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அந்த 1948 இந்த காலகட்டத்தில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கென்னடிகட்டில் இருக்கிற நியூ ஹேவன் அங்கே இருக்கக்கூடிய ஏல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் இது வந்து ஏல் மெடிக்கல் ஸ்கூல் அல்லது ஏல் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே அதனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியாலஜியில் இவருக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை கிடைக்குது. இதனால் இந்த 1948ஆம் ஆண்டு ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து இந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு இவர் வந்து அந்த 1948ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஸ்டான்ஃபோர்ட்ல இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கென்னடிகட்டில் இருக்கிற நியூ ஹேவனுக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஏல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்கே வந்து ராபர்ட் லிவிங்ஸ்டன் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜியாக பணிபுரிய தொடங்குறாங்க. ஏற்கனவே இவர் வந்து நோயியல் உதவி பேராசிரியராக ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பணிபுரிஞ்சாங்க. இப்போ ஏல் யூனிவர்சிட்டியில் வந்து இவர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி உடலியல் உதவி பேராசிரியராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. உடலியல் அப்படின்றது வந்து உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது. உதாரணத்துக்கு நம்மளுடைய உடலில் இதயம் எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரி உடலில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது ஃபிசியாலஜி. ஸோ இந்த பாடத்தை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு உதவி பேராசிரியராக 1948ஆம் ஆண்டிலிருந்து ஏல் யூனிவர்சிட்டியில் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணாங்க. ராபர்ட் லிவிங்ஸ்டன் இவருடைய மனைவியினுடைய பேரை வந்து வெளிப்படுத்தலை. இருந்தாலும் ராபர்ட் லிவிங்ஸ்டனுடைய மனைவி இவரை கல்யாணம் பண்ணனால மிஸ்ஸஸ் லிவிங்டன் அப்படின்னு பொதுவாக அவங்கள அழைக்கலாம். ஸோ திருமணம் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து பண்ணுறாங்க. திருமணத்துக்கு பிறகு ராபர்ட் லிவிங்ஸ்டனுக்கும் இவருடைய மனைவியான மிஸ்ஸஸ் லிவிங்ஸ்டன் இவங்க ரெண்டு பேருக்குமே லூயிஸ் லிவிங்ஸ்டன் ஜஸ்டின் லிவிங்டன் அப்படின்னு ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்தது. இது ராபர்ட் லிவிங்ஸ்டனுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. ஸோ ராபர்ட் லிவிங்ஸ்டனுக்கும் இவருடைய மனைவியான மிஸ்ஸஸ் லிவிங்டனுக்கும் லூயிஸ் லிவிங்டன் அதேமாதிரி ஜஸ்டின் லிவிங்டன் அப்படின்னு ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்தது. இது ராபர்ட் லிவிங்ஸ்டனுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1950 காலகட்டத்தில் இவர் வந்து ஸ்கிரிப்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஓசியானிக் எக்ஸ்பெடிஷன் அதனுடைய ஒரு பிசிஷியனாக மருத்துவராகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து 1952ஆம் ஆண்டு கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலிஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலிஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அதனுடைய ஒரு பேராசிரியர் பதவிக்கு இவர் வந்து அழைக்கப்பட்டாங்க. இந்த காலகட்டத்திலலாம் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து
அந்த ஏல் யூனிவர்சிட்டியோடைய ஏரோமெடிக்கல் ரிசர்ச் யூனிட் அதனுடைய டைரக்டராக இருந்து வந்தாங்க. அதே மாதிரி ஜான் ஃபார்க்வேர் ஃபுல்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிசியாலஜிஸ்ட், ஒரு உடலியல் நிபுணர், அவருக்கு கீழே இவர் ஒரு உதவியாளராகவும் இருந்தாங்க. ஸோ இந்த பணியிலெல்லாம் இருந்து இவர் வந்து விலகிட்டு அந்த ஏல் யூனிவர்சிட்டியிலேருந்து விலகி இந்த 1952ஆம் ஆண்டு ராபர்ட் லிவிங்ஸ்டன் இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கர்நாடிகட்டில் இருக்கிற நியூ ஹேவனில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸ்க்கு 1952ஆம் ஆண்டு இவர் போகிறாங்க. போய் அங்கே இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அண்டு ஃபிசியாலஜியாக இவர் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது, அனாட்டமி அப்படின்னா உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்மளுடைய உடலில் இதயம் எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய வடிவம் என்ன, அந்த இதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்குது, அந்த இதயத்திலிருந்து இரத்த நாளங்கள் எப்படி வந்து நம்மளுடைய உடல் முழுக்க போயிருக்கு. ஸோ இது மாதிரி உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது அனாட்டமி அப்படின்றது. ஸோ அந்த பாடத்தையும் ஏற்கனவே சொன்னேன், ஃபிசியாலஜி உடலியல், இந்த 2 பாடங்களையும் மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸில் இவர் வந்து ராபர்ட் லிவிங்ஸ்டன் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அங்கே இவர் ஒரு உடற்கூறியல் மற்றும் உடலியல் பேராசிரியராக 1952ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1953ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பிரசிடெண்டாக அப்போதைய டுவைட் டு ஐசன்ஹவர் அப்படின்ற ஒரு நபர், அவர் தான் வந்து 34வது பிரசிடெண்டாக யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு நியமிக்கப்பட்டாங்க. அப்போ அவருடைய நிறைய அட்வைசிங் கமிட்டியில் இவர் வந்து ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு மருத்துவராகவும் சேர்க்கப்பட்டாங்க. ஸோ இது மாதிரி ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து அந்த ஒர்க்கில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸில் தொடர்ச்சியாக வந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில் 1956ஆம் ஆண்டு அந்த டுவைட் டி ஐசன்ஹவர் அவருடைய தலைமையில் கீழே நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹெல்த் அதில் வந்து ராபர்ட் லிவிங்ஸ்டன் ஒரு மெம்பராக சேர்க்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் அதனுடைய ஒரு சயின்டிஃபிக் டைரக்டராக 1956ஆம் ஆண்டு ராபர்ட் லிவிங்ஸ்டன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் நியூரலாஜிக்கல் டிசீசஸ் அண்டு பிளைண்ட்னஸ் அதனுடைய ஒரு சயின்டிஃபிக் டைரக்டராகவும் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதே 1956ஆம் ஆண்டு. இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக அந்த பதவிகளில் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து இருந்து வந்தாங்க. அடுத்து 1960 இந்த சமயம் தான் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸ் அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி அந்த பதவியிலிருந்து இவர் வந்து ரிசைன் பண்ணி விலகிட்டு முழுமையாக நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் அதே மாதிரி நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் நியூரலாஜிக்கல் டிசீசஸ் அண்டு பிளைண்ட்னஸ் இந்த 2 சயின்டிஃபிக் டைரக்டராக 1960களில் முழுமையாக வந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அதனுடைய ஒரு மெம்பராகவும் ஜாயின் பண்ணாங்க. அதனுடைய மெம்பராக ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் டெட்லவ் அப்படின்னு சொல்லி டெட்லவ் பிராங்க் அப்படின்னு ஒரு நபர் அவர் கீழே உதவியாளராகவும் இவர் வந்து பணிபுரிய தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நேஷனல் ரிசர்ச் கவுன்சில் அதுலேயுமே இவர் ஒரு மெம்பராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த நிலையில் 1961ஆம் ஆண்டு ஒருத்தர் 35வது பிரசிடெண்டாக ஜான் எஃப் கென்னடி வந்து நியமிக்கப்படுறாங்க. அதன் பிறகு அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து தொடர்ச்சியாக அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் அதே மாதிரி நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் நியூரலாஜிக்கல் டிசீசஸ் அண்டு பிளைண்ட்னஸ் 2 சயின்டிஃபிக் டைரக்டராக தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணாங்க. இந்த நிலையில் தான் 1963 நவம்பர் 22 அன்னைக்கு ஜான் எஃப் கென்னடி அப்போதைய அமெரிக்காவினுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய 35வது பிரசிடெண்ட் அவர் வந்து அசாசினேட் பண்ணப்பட்டாங்க. சுடப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை வந்து உடற்கூறாய்வு செய்யணும், அட்டாப்சி பண்ணணும் அப்படின்ற நிலை ஏற்படுது. ஜேம்ஸ் ஹியூம்ஸ் அப்படின்ற ஒரு நேவி பெத்தாலஜிஸ்ட் அவர் தான் அவரை வந்து அட்டாப்சி பண்ணாங்க. அப்போ ராபர்ட் லிவிங்ஸ்டன் தான் அவருக்கு கூட அட்வைசராக இருந்து அவருக்கு வந்து ஆலோசனைகள் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இவர் வந்து ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் நியூரோ சயின்ஸுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக டிபார்ட்மெண்ட் இல்லை, அதை உருவாக்கணும் அப்படின்னு ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து முடிவு பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதிலும் கூட எந்த பல்கலைக்கழகங்கள்லையுமே நரம்பியல் விஞ்ஞானத்துக்கு உண்டான நரம்பியல் அறிவியல் அந்த நியூரோ சயின்ஸுக்கு உண்டான ஒரு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. ஸோ அப்போ ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து அதை நிறுவனம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. முடிவு செஞ்சது மட்டும் இல்லாமல் சிலருடைய உதவியோட அந்த கலிஃபோர்னியாவில் இருக்கிற சாண்டியாகோ அப்படின்ற இன்னொரு சிட்டி அந்த சாண்டியாகோவில் இருக்கக்கூடிய
புதிதாக நிறுவப்பட்ட அந்த காலகட்டத்தில் புதிதாக நிறுவப்பட்ட யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சாண்டியாகோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன். அங்கே வந்து இவர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூரோ சயின்ஸ் 1964ஆம் ஆண்டு இவர் வந்து ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து நிறுவுறாங்க. ஸோ இவர் ஏற்கனவே யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலிஸில் பணிபுரிஞ்சாங்க. அதாவது கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலிஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலிஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதே மாதிரி இவர் நிறுவனது வந்து அதே கலிஃபோர்னியாவில் இருக்கிற சாண்டியாகோன்ற இடம், அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சாண்டியாகோ அதனுடைய மெடிக்கல் ஸ்கூலில் தான் இவர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூரோ சயின்ஸை 1964ஆம் ஆண்டு ராபர்ட் லிவிங்ஸ்டன் நிறுவனாங்க. இது நிறுவனது மட்டும் இல்லாமல் இதை நிறுவனதுனால இவர் மிகப்பெரிய உலக புகழ் பெற்றாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூரோ சயின்ஸ் நரம்பியல் அறிவியலுக்குண்டான ஒரு துறை வந்து உலகம் முழுவதிலும் எந்த பல்கலைக்கழகங்களையுமே நிறுவப்படலை. அது முதல் முறை யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சாண்டியாகோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் தான் 1964ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அதை நிறுவன நபர் வந்து இவர் தான், ராபர்ட் லிவிங்ஸ்டன் தான். ஸோ அந்த பெருமையை இவர் வந்து பெற்றாங்க. இதனாலேயே 1965ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சாண்டியாகோ ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் நியூரோ சயின்ஸாக நரம்பியல் அறிவியலின் பேராசிரியராக 1965ஆம் ஆண்டு ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதனால இவர் வந்து இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்டு நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் நியூரலாஜிக்கல் டிசீசஸ் அண்டு பிளைண்ட்னஸ் இந்த ரெண்டு இதனுடைய சயின்டிஃபிக் டைரக்டர் அப்படின்ற பதவியிலிருந்து 9 ஆண்டுகளுக்கு பிறகு 1965ஆம் ஆண்டு விலகுறாங்க. ஸோ 1956லிருந்து 1965 வரைக்கும் ஒர்க் பண்ணி அந்த பதவியிலிருந்து ராபர்ட் லிவிங்ஸ்டன் விலகுறாங்க. இவர் வந்து விலகினதுக்கப்புறம் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சாண்டியாகோவுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் நியூரோ சயின்ஸாக இவர் வந்து தொடர்ந்து வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இவருடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூரோ சயின்ஸில் பல டிபார்ட்மெண்ட்ஸை உள்புகுத்தினாங்க. குறிப்பாக ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து நியூரோபெத்தாலஜி நரம்பு நோயியல், அதுக்கப்புறமா நியூரோ ஃபிசியாலஜி நரம்பு உடலியல், அதே மாதிரி நியூரோ அனாட்டமி நரம்பு உடற்கூறியல், அதே மாதிரி இன்னும் கூடுதலாக நியூரோ ஃபார்மசி நரம்பு மருந்தியல், அதே மாதிரி நியூரோ கெமிஸ்ட்ரி நரம்பு வேதியியல் அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸை அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூரோ சயின்சஸில் இவர் வந்து ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து நிறுவி வந்தாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து சாண்டியாகோ சாப்டர் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஃபார் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சென்டர் மாதிரி ஒன்று இவர் வந்து நிறுவனாங்க, கோஃபவுண்ட் பண்ணாங்க. இன்னும் சில நபர்கள் கூட சேர்ந்து இணைந்து நிறுவி ஒரு கோஃபவுண்டராக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பிரசிடெண்டாகவும் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து மாறினாங்க. ஸோ அது வந்து சமூக சேவைக்காக இவர் வந்து வெறும் ஒரு மருத்துவர், அதே மாதிரி நரம்பியல் விஞ்ஞானி மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சமூக சேவகரும் கூட, ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டும் கூட. இதனால தான் இந்த சாண்டியாகோ சாப்டர் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஃபார் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை இவர் கோஃபவுண்ட் பண்ணி இணைஞ்சு நிறுவி அதனுடைய பிரசிடென்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் 1970 இந்த காலகட்டத்தில் தான் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சாண்டியாகோ அதனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூரோ சயின்ஸ் அதனுடைய சேர்மன் அப்படின்ற பதவியிலிருந்து விலகுறாங்க. ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூரோ சயின்ஸோடைய சேர்மனாக 1964ஆம் ஆண்டு அதை நிறுவன உடனே இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ 1970 அந்த சேர்மன் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூரோ சயின்சஸ் அந்த பதவியிலிருந்து ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து விலகினதுனாலும் தொடர்ச்சியாக ப்ரொஃபஸர் ஆஃப் நியூரோ சயின்ஸாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சாண்டியாகோவில் தொடர்ந்து ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த 1970களில் தான் 1970 இவர் வந்து சேர்மன் அப்படின்ற பதவியிலிருந்து விலகி பேராசிரியராக மட்டும் பணிபுரிய ஆரம்பித்த பிறகுதான் இவர் பல ஆராய்ச்சிகளை பண்ணாங்க. குறிப்பாக ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து மூளை அதனுடைய 3 டைமென்ஷனல் இமேஜஸ் வந்து உருவாக்குறதுல முனைப்பு காட்டி அதை உருவாக்கவும் செஞ்சாங்க. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் தான் முதல் முறை வந்து கம்ப்யூட்டர்லாம் பயன்படுத்தி மூளையினுடைய 3 இமேஜஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட முதல் இமேஜஸில் இவருடைய இமேஜ் தான் வந்து இவருடைய இமேஜும் வந்து இடம் பிடிச்சது. இதுக்கப்புறம் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து மூளையை பற்றின பல ஆராய்ச்சிகளை, மனித மூளையினுடைய பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. ஸோ இவர் வந்து மனித மூளையினுடைய ஹியூமன் பிரெயினுடைய இமேஜை தான் கம்ப்யூட்டர் மூலமாக இவர் வந்து 3 டைமென்ஷனில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மூளையினுடைய மேப்பை வரைபடத்தை இவர் வந்து 3 டைமென்ஷனில் மைக்ரோஸ்கோபிக் டீட்டெயில்ஸாக கொண்டு வரணும் அப்படின்னு ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து இவருடைய ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து காக்னிஷன்
காக்னிசன் அப்படின்னா நம்ம உணர்வுபூர்வமாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் செய்கிறதுக்கு நம்மளுடைய அந்த அறிவு. ஸோ அது குறித்து, அதுக்கப்புறமா கான்சியஸ்னஸ், நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஸோ அந்த நம்ம நிகழ்காலத்தில் இருக்கிறது அது, அதுக்கப்புறம் எமோஷன்ஸ் நம்மளுடைய உணர்வுகள், அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த மூளையினுடைய அந்த ப்ளசர்னஸ். ஸோ இதெல்லாம் குறித்து இவர் வந்து ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து இன்னும் எக்கச்சக்கமான ஆராய்ச்சி மட்டும் இல்லாமல் பொதுவான பல விஷயங்களை ஈடுபட்டாங்க. குறிப்பாக அமைதிக்காக பல நிறுவனங்கள், பல கமிட்டி, சொசைட்டிஸ்லாம் இவர் ஜாயின் பண்ணாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிசிஷியன்ஸ் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் நியூக்ளியர் வார் அப்படின்னு சொல்லி ஒன்று, அதில் வந்து மருத்துவர்கள் மட்டும் இந்த நியூக்ளியர் வாரை தடுக்கிறதுக்காக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மருத்துவர்கள் அமைதியை வலியுறுத்தும் விதமாக ஸோ அதில் வந்து ராபர்ட் லிவிங்ஸ்டனும் வந்து ஜாயின் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1980கள் காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் மேஜர் கிராண்ட் ஆனது இவருடைய யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சாண்டியாகோக்கு கிடைச்சது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூரோ சயின்ஸில். ஏன்னா ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து அந்த மனித மூளையினுடைய வரைபடத்தை குறிப்பாக மேப்பிங் பண்ணணும் கம்ப்யூட்டர் பயன்படுத்தி, அதையும் வந்து 3 டைமென்ஷனில் பண்ணணும், மைக்ரோஸ்கோபிக் டீட்டெயில்ஸில் பண்ணணும். ஸோ இதுக்காக மிகப்பெரிய தொகையானது ராபர்ட் லிவிங்ஸ்டனுக்கு வழங்கப்பட்டது. அதையுமே ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து பண்ணாங்க. அதாவது கம்ப்யூட்டர் மேப்பிங் ஆஃப் தி ஹியூமன் பிரெயின் இன் 3 டைமென்ஷனல் with the microscopic details. அதை வந்து ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து கொண்டு வந்தாங்க. மைக்ரோஸ்கோபிக் டீட்டெயில்ஸில் நம்மளுடைய மூளையினுடைய வரைபடத்தை முப்பரிமாணத்தில் கம்ப்யூட்டரில் இவர் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நம்மளுடைய மனித மூளையை வந்து இமேஜிங் பண்ணது, த்ரீ டைமென்ஷனில் இமேஜஸ் வந்து உருவாக்கினது, அதை வந்து மேப்பிங் பண்ணது கம்ப்யூட்டர் பயன்படுத்தி ரெண்டையுமே. ஸோ இதை வந்து ராபர்ட் லிவிங்ஸ்டன் பண்ணி மிகப்பெரிய புகழ் பெற்றாங்க. இந்த நிலையில் தான் 1985ஆம் ஆண்டு இவர் இருக்கக்கூடிய ஆக்டிவ் மெம்பராக இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஃபிசிஷியன்ஸ் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் நியூக்ளியர் வார், அதனுடைய அந்த இன்டர்நேஷனல் ஃபிசிஷியன்ஸ் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் நியூக்ளியர் வார் அந்த அமைப்புக்கு வந்து 1985ஆம் ஆண்டு உலகின் தலை சிறந்த விருதான நோபல் பீஸ் பிரைஸ், அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டது. ஸோ அதில் அந்த ஆக்டிவ் மெம்பர்ஸில் ஒருத்தராக ராபர்ட் லிவிங்ஸ்டனும் இருந்தது. இவருக்கும் பெரிய கௌரவமாக இருந்தது. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1988ஆம் ஆண்டு டாலை லாமா அவங்களுக்கு ஒரு சயின்டிஃபிக் அட்வைசராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. டாலை லாமா அப்படின்னா டிபெட்டியன் புத்திசம். ஸோ அதை வந்து அந்த டிபெட்டியன் புத்திசமுடைய ஸ்கூல் லீடர் தான் வந்து டாலை லாமா அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ராபர்ட் லிவிங்ஸ்டன் ஒரு சயின்டிஃபிக் அட்வைசராக நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 1989ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 71 வயதில் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சாண்டியாகோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் நியூரோ சயின்சஸ், அதாவது நரம்பு அறிவியலின் பேராசிரியர் அப்படின்ற பதவியிலிருந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகு இவர் ஒரு எமரட்டஸ் ப்ரொஃபஸராக நியமிக்கப்படுறாங்க. அதாவது இவர் ஏற்கனவே வகித்த பேராசிரியர் பதவியில் கௌரவத்தோட வகிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு எமரட்டஸ் ப்ரொஃபஸராக யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சாண்டியாகோவில் 1989ஆம் ஆண்டு ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1990கள் காலகட்டத்தில் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு முக்கிய விஷயம் பண்ணாங்க. அதாவது இவர் வந்து ஜான் எஃப் கென்னடி, ஜேம்ஸ் ஹியூம்ஸ் அப்படின்றவர் அவருக்கு அட்டாப்சி பண்ணாங்க அவருடைய இறப்பு. அப்போ அவருடைய இறப்பில் சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாக ஒரு விஷயத்தை லோன் கன்மேன் தியரி அப்படின்னு அழைக்கப்படும். அது 1992ஆம் ஆண்டு ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து அந்த ஸ்கெப்டிக்கல் சந்தேகத்தை ஏற்படுத்தினாங்க. ஸோ இது சர்ச்சைக்குரிய விஷயம். இதை எடுத்து பார்த்தாலே இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். அது தனி சப்ஜெக்ட். இது ஒரு பக்கம் இருக்க, ராபர்ட் லிவிங்ஸ்டனுடைய மனைவியான மிஸ்ஸஸ் லிவிங்ஸ்டன் வந்து இறந்து போகிறாங்க. இது ராபர்ட் லிவிங்ஸ்டனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவர் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. ஆனால் அந்த இழப்பிலிருந்து கடந்து வந்து தொடர்ச்சியாக இவர் வந்து இவருடைய சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் பட்டாங்க. அதில் குறிப்பாக ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து சில முக்கியமான புத்தகங்கள் எழுதினாங்க. அதில் ஒன்று வந்து சென்சரி ப்ராசஸிங், பெர்செப்ஷன் அண்டு பிஹேவியர் அப்படின்னு சொல்லி மூளை சம்மந்தப்பட்ட ஒரு ஒர்க்கை இவர் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஜாரா ஹவுஸ்மேண்ட், அதே மாதிரி பி ஆலன் வாலஸ், இவங்க 2 நபர்கள் கூட சேர்ந்து 1999ஆம் ஆண்டு ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து கான்வர்சேஷன் வித் தி டாலை லாமா ஆன் பிரெயின் சயின்ஸ் அண்டு புத்திசம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் 2000ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து டாலை லாமா கூட இந்தியா,
இந்தியா, சைனா போன்ற நாடுகளுக்கு பயணம் பண்ணாங்க. இதுக்கப்புறம் தான் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து ஆல்சைமர் டிசீஸ் அப்படின்ற ஒரு வகையான நரம்பியல் நோயினால் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்மினரி எம்பலம்னாலையும் இவர் வந்து பாதிக்கப்பட்டுறாங்க. ஸோ இப்படி பாதிக்கப்பட்ட இவர் இறுதியாக 2002 ஏப்ரல் 26 அன்னைக்கு இவருடைய 83 வயதில் ராபர்ட் லிவிங்ஸ்டன் இறந்து போயிடுறாங்க. ஸோ 2002 ஏப்ரல் 26 அன்னைக்கு இவருடைய 83 வயதில் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து இறந்து போயிடுறாங்க. ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து இறந்து போயிட்டாலும் இவர் பண்ண சாதனைகள் நியூரோ சயின்ஸில் மிகப்பெரியது. குறிப்பாக ஒரு வேர்ல்டுலேயே முதல் முறை வந்து உலகத்திலேயே முதல் முறை ஒரு பல்கலைக்கழகத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூரோ சயின்ஸை உருவாக்கின பெருமை ராபர்ட் லிவிங்ஸ்டனுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பல விஷயங்கள் இவர் வந்து அமைதிக்காகவும் வந்து பண்ணாங்க. அதுக்கான நோபல் பரிசை இவருடைய அமைப்பு பெற்றது அப்படின்னு. இவர் ஒரு ஃபிசிஷியனாக, நியூரோ சயின்டிஸ்டாக, ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டாக அப்படின்னு எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கினாங்க. ஸோ இப்பேற்பட்ட ராபர்ட் லிவிங்ஸ்டன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயம், இவர் வந்து அமைதியை வலியுறுத்த ஆரம்பித்ததுக்கு முக்கிய காரணம் அந்த ஜப்பான் மேலே போடப்பட்ட அணு ஆயுதம். அப்போ இவர் வந்து போரில் பணிபுரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் வந்து அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கெல்லாம் அகைன்ஸ்டாக இருந்தாங்க. தேங்க்யூ.